இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு அவரை அறிவை பற்றியும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை பற்றியும், அவரை அன்பு செய்வதை பற்றியும் நம்மிடம் பேசுகிறார். அவர் நம்மை அன்பு செய்வதை பற்றி அல்ல, நாம் அவரை அன்பு செய்வதை பற்றி நம்மிடம் பேசுகிறார். ஆமாங்க, ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் உல்டாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம். அப்போது ஆண்டவர் உபாகமத்திலையும் அதே நமக்கு சொல்லி கொடுத்துட்டார்ல, உன் கடவுளாகிய ஆண்டவரே ஒரே கடவுள், அவரை உன் முழு மனதோடு, உன் முழு ஆன்மாவோடு, முழு அறிவோடு என்று சொல்லியிருக்கிறார். முழு அறிவோடு அவரை அன்பு செய்யணும். அறிவுனா என்ன சொல்றாரு? அவரை அறிஞ்சு அவர் என்ன செய்கிறாரோ, அவர் யார் என்பதை நீ முழுவதுமாக தெரிந்து அவரை அன்பு செய்யணும்னு சொல்றாரு. அப்போ அவரை அறியும் அறிவு தான் மிக முக்கியமானது என்பதை அருளப்பர் யோவான் 17:3 நம்ம அதை படிக்கிறோம். அதுதான் நிச்சய வாழ்வு பெற்றுக்கொள்வது என்பது அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இன்று நற்செய்தியில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 15 21 இன்று இயேசு அதே காரியங்களை பற்றி தான் பேசுகிறார். என்னை அன்பு செய்கிறவனை நான் அன்பு செய்கிறேன். இப்படிதானே? இதுதான் உண்மையாக இருக்கு. பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. இசையா 53:11 நம் ஊழியராகிய அந்த நீதிமான் தமது அறிவினால் பலரை நீதிமான்கள் ஆக்குவார். தமது அறிவினால். ஏன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது? அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்போ என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொள்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது இது என்ன ஸ்டேட்மெண்ட்? அறிவோட நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா, அது என்னுடைய அக்கிரமம்னா என்ன, அது எப்படி அவர் சுமந்தாரு, எப்படி அது அப்ளிகபிள் ஆகுது இந்த வேர்டு என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அந்த அனுபவம் இருக்கணும். இதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம். அவர் தன் அறிவினால் பலரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்படிதானே? அவரு அதான் யோவான் 17:3 அதான் சொன்னாரு. ஒரே கடவுளாகிய உம்மை அறிவதும், நீர் அனுப்பிய உம்முடைய ஒரே மகனை அறிவதும், அறிவினால். அப்போ அதுதான் அந்த காலத்தில் ஞானஸ்நானம் அப்படிதான் கொடுத்தாங்க. அறிவு வந்தவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. சரிதானே? தன் பாவங்களை அறிக்கையிடும் அளவுக்கு அறிவு பெற்றவர்கள். அப்படித்தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். தன் பாவங்களை அறிக்கையிட்டவர்களுக்கு கொடுத்தார். குழந்தைங்களுக்காக கொடுத்தாரு? இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? பெரியவங்க. எல்லாமே பெரியவங்க. அதனால தான் ஆண்கள் மட்டும் என்று சொல்ற அந்த ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அவர்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. குழந்தைகள் பற்றி பேசுறது இல்லை. அதெல்லாம் வளர்ச்சி தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அறிவு பெறுவதற்கு வளர்ச்சி தேவையாக இருக்கிறது. வயது வளர்ச்சி எல்லாம் தேவையாக இருக்கிறது. 5000 பேருக்கு பள்ளியிடத்திலும் நாம் படுகிறோம். ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று சொல்கிற அந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். அப்போ இங்கே சொல்கிறது ஆண்கள் மட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பெரியவர்கள், வயது வந்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வழியாக அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்நானங்கள், அந்த ஞானஸ்நானங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அறிவு பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய். யாருக்கு உள்ளம் குத்துண்டோம்? தாங்களுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள், தாங்கள் அறிவு பெற்றிருக்கிறோம் என்பதை நினைக்கிறோம். அப்போ அவர்களுக்குத்தான் அந்த அறிவினால் அவர்களுடைய உள்ளம் குத்துண்டு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி, இப்போ நீங்க ஞானஸ்நானம் வாங்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளெல்லாம் கேட்காமலே நம்மளை மதம் மாற்றிட்டாங்க நம்ம வீட்டில். அப்படிதான் நம்ம பிறந்த உடனே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு அறிவீனமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய வயது அது மெதுவாக தான் அது இளைஞர் பருவத்தில் தான் அது அறிவை நாம் பெற ஆரம்பிக்கிற வயசாக நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ளேயே 14-12 வயசுல நமக்கு புதுநன்மையும் கொடுத்துடுவாங்க. மிக மிக கேவலமான பழக்க வழக்கங்கள் இது ஒருவருடைய சம்மதத்தை பெறாமலே அவர்களை நாம் அடிமைகளாக்குவதை போல இந்த தனத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. நமக்கு கடமை இருக்குது. நம்ம பிள்ளைங்களை நம்முடைய கிறிஸ்தவ வழியில கொண்டு போகணுன்ற கடமை நமக்கு இருக்குது. இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது எதன் வழியாக? பெற்றோர்களுடைய எடுத்துரைப்பதன் வழியாக.
உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம் தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரே ஒரே கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அப்போ அவரைத்தான் நீ உன் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு அறிவோடும் அன்பு செய்வாயாக. இவற்றை உன் பிள்ளைகளுக்கு நீ எடுத்து சொல்வாய் என்று அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு நீ தான் எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணும். முதல்ல உனக்கு அறிவு இருக்கணும். பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நீயே அறிவு கட்டத்தனமாக நீ வேறு தெய்வங்கள் பின்னால் அலைகிறானாகவோ, இல்லாவிட்டால் இயேசுவை முக்கியப்படுத்தாமல் நீ வேறு வேறு சிலைகளை வழிபட்டு வேறு வேறு காரியங்களை செய்பவனாகவோ இருந்து நீ என்ன சொல்கிற, உன் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியல. எத்தனை பெற்றோர்கள் எடுத்து சொல்கிறாங்க? இப்போ எடுத்து சொல்கிறது இல்லைங்க, எடுத்து சொல்கிறது இல்லை. ஏன்னா எடுத்து சொல்கிற அளவுக்கு அருகதையோ தகுதியோ இல்லை என்பதை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். நீ சொல்கிறிய அப்படி அந்த ஒரு கிண்டல் கேலி பண்ணுற நிலைமையில பெற்றோர்கள் என்று இருக்கிறோம். அப்படி தானே? எடுத்து சொல்ல தெரியாது, அறிவு பெற்றிருக்க வேணும். இன்றைக்கி 2ஆம் வாசகத்தில் பீட்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை நம்ம இன்றைக்கி கேட்போம். முதல் வாசகத்தை நற்செய்தியை முதல்ல படிச்சிடலாமா? பாருங்கள், இன்றைக்கி என்ன சொல்லுது. யோவான் 14:15-21. உங்களுக்கு என் மீது அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நானும் தந்தையை கேட்பேன், தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார், அவர் உங்களோடு என்றும் இருப்பார். எதற்கு? கட்டளைகளை கடைபிடிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கும், இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னார், அது எதனுடைய அடிப்படையில் அவைகள் உண்மை, எது சரி, சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கும் நமக்கு அறிவு புகட்டுபவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவரை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றார். அவர் உண்மையின் ஆவியானவர். உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு இந்த கிஃப்ட் இல்லை, உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி உங்களுள் இருக்கிறார். அப்படியா? இருக்கிறாரா? தெரியல, நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்களோடு இருக்கிறாரா, உங்களோடு தங்கி இருக்கிறாரா, நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கிறதா இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் என் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவனே எனக்கு அன்பு காட்டுகிறவன். எனக்கு அன்பு காட்டுகிறவன் மேல் என் தந்தையும் அன்பு கூறுவார். நானும் அவர் மேல் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்து ரொம்ப இப்படியே 2 கையை நீட்டிட்டு சிலையை செஞ்சு வச்சுருவோம். நம்ம வாங்க எல்லாம் வாங்க, எல்லாம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் கூப்பிடல. அவர் ரத்தம் சிந்தினது உலகம் முடியும் வரை யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம் அந்த பாவங்களுக்கெல்லாம் அது நிவாரணம் கொடுக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. அவ்வளோதான். எல்லாம் வாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஆண்டவர் எங்கேயுமே யாரையுமே கூப்பிடல. அவரை தேடி போனா அவர் நம்மை சிக்கற்றவர்களாக விட மாட்டார். அவரை தேடி போகிறவங்க மட்டும்தான். அதனால தான் சொல்கிறாரு, என் கட்டளைகளை கடைபிடிப்பவனே எனக்கு அன்பு காட்டுகிறவன். அப்படியா? என் கட்டளைகளை ஏற்று, அந்த ஏற்று அப்படின்றத அதுக்கு பேர் தான் அறிவு. அறிவோடு அதை அலசி ஆராய்ந்து அதை கடைபிடிப்பவன். அப்படியே அல்சேஷன் நாயை வீட்டில் வளர்க்குற மாதிரி எவ்வாறு எழுந்துரு, சாப்பிட வச்சுட்டு இப்போ சாப்பிடக்கூடாது, ஓகே சாப்பிடு அப்படின்னா அது சாப்பிடும். இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். இப்படியா? இல்லை, புரிதலோடு அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம இஸ்யாசில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, என்ன காரியம் சொல்கிறாரு? என்னுடைய அந்த ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவர் தன் அறிவினால் பலரை நீதிமான்கள் ஆக்குவார். அந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம்ல, தம் அறிவினால் பலரை நீதிமான்கள் ஆக்குவார். பாருங்கள், இஸ்யா 53:11. நம் ஊழியனாகிய அந்த நீதிமான் தமது அறிவினால் பலரை நீதிமான்கள் ஆக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அறிவில்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு இந்த அறிவு இருக்குதா? உண்மையிலேயே நமக்கு இத்தகைய அறிவு இருக்குதா? இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோமா? யாராவது நம்மக்கிட்ட இப்படி கேட்டால், உன் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு அப்படி இப்படி நீ இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போது அதுக்கு சரியான விளக்கத்தை உன்னால் கொடுக்க முடிகிறதா?
மனசை தொட்டு சொல்லுங்க. பெபேன்னு நிற்கிறோம்ல நிறைய இடத்துல, யாரும் நம்மளும் கேட்கறது இல்லை. ஒருவேளை கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு பீட்டர் சொல்றாரு, அப்படி நீ சொல்லணும் அப்படிங்கிறாரு. பாருங்க, 1 பேதுரு 3:15-18 என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கிறிஸ்து பரிசுத்தர் என உங்கள் உள்ளத்தில் போற்றுங்கள். உள்ளத்திலே தெரியணும் நமக்கு. எப்படி தெரியும்? நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு விளக்கம் கூறும்படி யாராவது கேட்டால் தக்க விடைபகர எப்போதும் தயாராயிருங்கள். ஆர் யூ ரெடி? Do you know what is what written in the Bible? Or கிறிஸ்து உன்னிடம் என்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், இதெல்லாம் உனக்கு அறிவுபூர்வமாக தெரியுமா? மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை, அறிவுபூர்வமாக தெரியுமா? அலசி ஆராய்ந்து, அதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், அப்போ இவர் சொல்கிறார்ல, யாராவது கேட்டால் கான்க்ரீட்டாக உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி அந்த பதிலை உன்னால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருந்தால் உண்மை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறது, இது மத கூட்டம். இது மத கூட்டம், அறிவற்ற கூட்டம். உண்மையிலே சொன்னால் அறிவற்ற கூட்டம். கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம பார்க்கிறோம் 90% மேலே அறிவு கட்ட கூட்டம். நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன். இப்போ இல்லை. என்னுடைய 50-55 வயசு வரைக்கும் அறிவு கட்ட கூட்டத்தில் ஒருத்தனாக நான் இருந்தேன். இப்போ நான் எப்பொழுது அறிவு பெற்றிருக்கிறேன்? இப்போ நான் அறிவு பெற்றிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கட்டளைகளினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நான் அறிந்திருக்கிறேன். வெறும் படிப்பின் மூலம் அல்ல, இந்த கட்டளைகளை என் வாழ்க்கையில் அனுபவித்து நான் அறிந்திருக்கிறேன். இல்லையா? அன்பு, கடவுளை அன்பு செய்வது, கடவுள் என்னை அன்பு செய்வது, பரிசுத்த ஆவி என்னுள் இருப்பது, பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையால் பல பாவங்களிலிருந்து விடுபட்டு, முன்னாலெல்லாம் கோயிலுக்கு போவோம் வருவோம். நேற்று முந்தா நாள் கூட ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. டான் ஜான். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். பட் அதெல்லாம் அசிங்கம் இல்லை. நம் கண்களுக்கு எது அசிங்கமோ நமக்கு தெரியும். அதில் பார்த்தோன்னா அவன் கோயிலுக்கு போவான். கிட்டத்தட்ட அந்த படத்தில் காமிப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை பாவசங்கீர்த்தனம் பண்ணுறதை காமிப்பாங்க. போய் சாமியார்கிட்ட பாவசங்கீர்த்தனம் பண்ணுறது, பார்க்குறதெல்லாம் ப்ளூ ஃபில்ம். போய் சொல்லி ஒரு பெண் இல்லை, 2 பெண்ணு, பல பெண்களிடம் போய் வருகிற அந்த ஒரு மனிதன். நல்ல ஜிம் போவான் வருவான் எல்லாம். ஆக நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம யோசிக்கிறோம் தானே? இந்த சிலை வழிபாட்டுத்தனங்கள் இருக்கிற இடங்களிலே இதெல்லாம் வியாபித்து இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. ப்ளூ ஃபில்ம் பார்க்குறது அது என்ன? நான் பார்த்தது இல்லைன்னு, நான் பார்த்துருக்கேன், ப்ளூ ஃபில்ம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் பாவசங்கீர்த்தனம் பண்ணுறது, போய் பாவசங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஏன் இதை தொடர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதை திருத்துவதற்கான இது திருத்துவதற்கான பரிசுத்த ஆவியின் அந்த வழிமுறைகள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததுனால. என் வாழ்க்கையில் இல்லை, என்னுடைய திருச்சபையிலும் அதற்கு வழி இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில் அதற்கு வழி இல்லை. மற்ற திருச்சபையெல்லாம் ரொம்ப சூப்பர் திருச்சபைன்னு நான் சொல்ல வரல. இங்கே இதை விட கேடான அது நிறைய இருக்குது, அதெல்லாம் வேற. பட் என்னுடைய திருச்சபையில் அது ஏன் திருச்சபையில் சிலை வழிபாடு மேலோங்கி இருக்குது. ஆகவே பரிசுத்தாவியானவரை பெறுவதற்கான எந்த வழியும் இங்கே கிடையாது. சிலை வழிபாட்டுத்தனம் இருப்பதால் கிடையாது. ஏன்னா என்னுடைய திருச்சபை ஒரு திருட்டு திருச்சபை. என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை ஒரு திருட்டு திருச்சபை, அயோக்கிய திருச்சபை. ஏன்னா 10 கட்டளைன்னு கடவுள் கொடுத்தா அந்த கட்டளையில் 2வது கட்டளையெல்லாம் எடுத்துட்டு திருட்டுத்தனம், பார்த்தீங்களா? அயோக்கியத்தனம், கொலை செய்வது, கொள்ளையிடுவது எல்லாம் இந்த திருச்சபைக்குள்ள நிறைய இருந்தது தானே? வரலாறு பட்சா தெரியும். 2வது கட்டளையவே நீ எடுத்துடுற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளு? அந்த திருச்சபையில் தான் 55 வருஷமா நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன், இல்லையா? இப்படி தான் என்னை ஏமாற்றப்பட்டேன் நான், இல்லையா? நான் அறிவு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த நிலைமை இல்லாமல் நான் சின்னதாக இருக்கும் பொழுது என்னை கூட்டிகிட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஞானஸ்நானம் என்பது என்ன? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்நானம் 2 வித்தியாசமானது. யோவான் கொடுத்தது தண்ணீரினால் மட்டுமே கொடுத்தார். பரிசுத்த ஆவிக்கு அங்கே வேலை இல்லை, அப்படித்தானே? அப்படித்தான் கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானம். சும்மா சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி அது இது. எப்படி வருவார் பரிசுத்த ஆவி? பெரியவங்களுக்கு தான் வருவார். சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவி என்ன செய்ய போறாரு? அவர் ஆற்றலின், அவர் அறிவின் அந்த ஆவி. அவர்
அறிவு இல்லாத சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசுத்தாவியானவர் வந்து என்ன செய்யணும்? அப்போ ஞானஸ்நானம் கொடுத்தோன்னே எனக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டாருன்னு சொல்கிற அந்த பெரிய பொய் இருக்கே, இதான் புழுகு மூட்டை. இந்த புழுகு மூட்டை தான் நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும் தானே. திருமறைச்சுவடி எல்லாம் படிச்சிருக்கிறோமா? திருமறைச்சுவடி, ஆமாம், திருமறைச்சுவடி இதுதானே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மறைக்கல்வி புத்தகம். நான் அந்த ஞாபகம் இருக்கா எல்லாமே? ஆமாம். இதில் என்ன சொல்லியிருக்குது? உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலையும் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலையும் 10 கட்டளைகள் இருக்கு தானே? ஆமாம். இங்கே நமக்கு அச்சிடப்பட்டு கொடுத்துருக்கிற இந்த திருமறைச்சுவடியிலையும் 10 கட்டளை இருக்கு. நீங்கள் இதனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். இது வந்து நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி இதை படிக்க முடியும் இல்லையா? கூகுளில் ஜஸ்ட் போட்டிங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையின் 10 கட்டளைகள் என்ன போட்டிங்கன்னா வந்துடும். வேதாகமத்தில் இருக்கிற 10 கட்டளைகள் என்ன அப்படின்னா வந்துடும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கம்பேர் இட். அப்போ நமக்கு இந்த திருட்டுத்தனத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிடும். 50 வருஷமா 55 வருஷமா நம்ம உயிரோட நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிற இந்த திருச்சபை இது நம்ம ஏன் இந்த வேலையை பண்ணியது என்று நமக்கு தெரிய வந்துடும். படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த 2வது கட்டளை தான் எடுத்துட்டாங்க இதில். ஆனால் இந்த 2வது கட்டளை தான் வேதாகமத்தினுடைய தொடக்கத்திலிருந்து வேதாகமம் முடிகிற வரைக்கும் ட்ராவல் ஆகி வரும். அந்த ஒரே ஒரு கட்டளை, அந்த ஒரு கட்டளை தான் வேதாகமத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வர எல்லா இடத்துலையும் அந்த கட்டளை பற்றி இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த கட்டளை பற்றி இருக்கும். ஆனால் நம்ம திருச்சபை என்ன பண்ணிடுச்சு? அதை எடுத்துட்டு திருட்டு வேலையை பண்ணிடுச்சு. அதனால் இங்கே நிறைய நன்மைகள் உண்டு, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. they can justify with any wrongful things. அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஜென்டில்மேன் ஒரு படம் வந்தது. நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனிதன் தான் இல்லையா? அனாதைகளுக்கு உதவி செய்கிற மனிதன் பேங்க்கில் போய் திருடுவான். சரியாது? இப்படி நியாயப்படுத்தக்கூடிய காரியங்கள் இங்கே நிறைய உண்டு. ஒருத்தர் அன்பு செய்கிறது, ஒருத்தருக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, அதை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுக்கறது, அதை தானே கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சு வச்சுடுவான். அதை சொல்கிறது கிறிஸ்து வர வேண்டியது இல்லைடா. கிறிஸ்து வேற ஒரு காரியத்துக்கு வந்தார், அதையும் செய்ய சொன்னார். ரைட். நான் பாருங்க, இதெல்லாம் நல்ல காரியங்களை சிலவற்றை மேலே காண்பித்து அந்த ஐசிங் காண்பிச்சு கேக்குக்குள்ள விஷத்தை வச்சு கொடுக்குற மாதிரி தான் நமக்கு அறிஞ்சிருக்குது. பாருங்க, விவரம் அறிந்து புத்தி தெளிந்து பாவங்களை அறிக்கையிட்டவர்களுக்கு தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்படிதானே? குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுத்தாரு. இப்போ நான் குழந்தையிலேயே எனக்கு கொடுக்கப்படுவதனுடைய காரணம் என்ன? நான் அதாவது பழக்கப்படுத்திய ஒரு வழிபாட்டு மலட்டுத்தனங்களில் அப்படி. அப்போ அதிலே இருக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த அறிவு வரப்போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் பைபிளை படிச்சுட்டு இதெல்லாம் எதுக்கு இதை அச்சடிச்சு கொடுக்குறிய, இதுக்கு பதிலாக பைபிளை கொடுத்து இந்த பைபிளில் எத்தனா அது பக்கத்தில் இருக்கிறத படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா நீ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற. பைபிளை படித்தா தெரிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுற? இதை அச்சடிச்சு கொடுத்து இதில் இருக்கிறத படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற. எவ்வளோ ஒரு அயோக்கிய பயல்களே இல்லை? அயோக்கிய பயல்களே! நீங்களாம் ஆயர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கர்தினாலாக இருக்கிறீங்க, போப்பா கூட இருக்கிறீங்க. ஏண்டா உங்களுக்கு இதில் இவ்வளோ அயோக்கியத்தனத்தை இப்படி வெளிப்படையாக பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் திருச்சபையாடா? பிசாசு பயல்களே, இதெல்லாம் திருச்சபையா? இதில் தான் நான் 55 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா. எத்தனை தேர் ஜோடிச்சிருக்கிறேன், எத்தனை விழாக்களில், எத்தனை சிலை வழிபாட்டுத்தனங்களில் நான் இருந்திருக்கிறேன். கடவுள் என்னை எப்போ காப்பாற்றிருக்கிறார் பாருங்க. 55 வயசுக்கு மேலே தான் ஆண்டவர் என்ன உண்மையை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த திருட்டுத்தனத்திலிருந்து விலக்குண்டு வேதாகமத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனாக என்னை மாற்றியிருக்கிறார். உண்மையான ஞானஸ்நானம் எனக்கு எப்பொழுது ஆயிருக்குது? இப்போது 55 வயசுக்கு மேலே தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அப்போ நான் பெற்றது ஒரிஜினல் ஞானஸ்நானமானா இல்லை, அயோக்கியத்தனம். என்னை அறியாமலே என்னை கிறிஸ்தவன் ஆக்குகிற உரிமை எவனுக்கு உண்டு? கிடையாது. ஆண்டவர் அதுதானே சொல்கிறாரு, உன் அறிவினால், உன் முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு என்று சொல்கிற ஆண்டவரை தான் பாருகிறோம். நீ அப்படி என்னை அன்பு செஞ்சு அந்த அன்பை என்ன செய்யறத? நீ உன் பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல். உன் இதயத்தில் அந்த அன்பை எழுது. இந்த கட்டளைகளை இதயத்தில் எழுதி அதை உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல் என்று சொல்கிறார். அப்போ அந்த அறிவு எங்கேருந்து போக வேண்டியிருக்கு? தகப்பனிடமிருந்து பிள்ளைக்கு போக வேண்டியிருக்குது.
அதுதான் கிறிஸ்தவம். அப்படித்தான் பாருங்க, அப்படித்தான் அவர்களை வளர்த்தி எடுத்தார். பழைய ஏற்பாட்டு மனிதர்களை இயேசு வந்துட்டாரு, மாற்றி சொல்றாரு. மாற்றி சொல்லி இன்னும் மேம்பாடான ஒரு நிலைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெறும் கட்டளை இல்லை, வெறும் கட்டளை இல்லை பாரு, அன்பு அதில் நிறைய கலக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுதான் நம்ம நற்செய்தியில் படித்தோம். அன்பு. இந்த அன்புன்னா என்ன? என் கட்டளையை கடைபிடிக்கிறது. என் கட்டளையை கடைபிடிச்சாதான் நீ என் அன்பு செய்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவின் கட்டளைகள் என்பது என்ன? அதான் இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் பீட்டர் அழகா சொல்றாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ கழுவப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? யாருக்காவது அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்றது உனக்கு தெரியுமா? எப்படி அப்படின்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா? இதில் கேட்குறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோவிலில் பல பல காரியங்களில் ஈடுபடுபவர்களாக, பெரிய ஞானிகளாக, பல பேருக்கு நீங்கள் முன் உதாரணங்களாக எல்லாமே இருக்கலாம். ஆனால் உன் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டன என்பதை நீ உணர்ந்து இருக்கிறாயா? இல்லையா? அதே பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா எப்படி மன்னிக்கப்பட்டது? பரிசுத்தாவே நம்மிடம் வந்திருக்கிறாருன்னா அடையாளமே அதே பாவத்திற்கு மறுபடியும் உன்னை இட்டு செல்லா உன்னை அவர் தடை செய்வார். அந்த தடையை நீ உணர்ந்திருக்கிறாயா? அதே பழைய அதே அதே கெட்ட தனங்களிலே உன்னுடைய வாழ்க்கை அப்படியே, உன்னுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கம் பணம் தேடுதலில் மாற்றம் கண்டிருக்கிறாயா? உன்னுடைய இந்த உலகத்தின் இந்த போக்குகளிலே போய் கொண்டிருந்தாயா? அதிலே நீ மாறி வானகத்திற்கான வழியை ஆண்டவர் உனக்கு மாற்றி விட்டுருக்கிறாரா? உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? நிறைய பேர் எப்படிலாம் ஏமாத்துறாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சில பெரிய பெரிய அங்கிகளை போட்டுக்கொண்டு பார்த்தாலே தெரியுது இல்லை? அவங்கள பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. தே ஆர் வெல் ஆஃப், தே ஆர் மினுமினுப்பான அந்த உடல் அமைப்பை அவர்கள் பெற்றிருப்பதும், இப்படி பணங்களிலே மிதப்பதும், இப்படி சொத்துக்களிலே மிதப்பதுமாக நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நாம் இதிலிருந்து விலக்குண்டால் ஒழிய, இந்த மனிதர்களை பின்பற்றாது நாம் விலக்குண்டால் ஒழிய நாம் ஒருபோதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற முடியாது. ஆமா, உன் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன் என்று ஆண்டவர் சொல்ல. என் மேல் அன்பு இருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையிலே நீ என்னை புரிந்து கொண்டு உண்மையிலேயே என்னை நீ அன்பு செய்கிறவனாக இருந்தா உன் வாழ்க்கை மாறி இருக்கும். மாறாத உன் வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நீ கிறிஸ்தவன் என்று மார்தட்டி சொல்லிக்கொண்டே இருந்தா எத்தனை பேர் உன்னை நம்புவார்கள்? அதனால தான் பாருங்க, நிறைய பெற்றோர்களை இன்று இருக்கிற குழந்தைகள் கேலி செய்கிற நிலைமை இருக்கிறது இல்லையா? எதையாவது இயேசு கிறிஸ்து பற்றி வேற சும்மா மூடுபா அப்படின்னு சொல்ற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் மேல் தவறா? இல்லை. ஏன்னா நீ கடவுள்னா யாருன்னு உணராம அப்படி இருந்த. ஏன்னா நீ சில கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு அப்படியே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்த. நான் இப்போ சொன்னேன், இந்த திருமுறை சுவடி, இந்த வேதாகமத்துக்குள்ள வித்தியாசம், இது நீ என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறியா? எத்தனை பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க இந்த வேதாகமத்தை வச்சுட்டு, இறையியல் பட்டங்கள், அந்த பட்டங்கள், இந்த பட்டங்கள். ஏன் உங்கள் கண்ணில் இது படவே இல்லையா? உங்கள் கண்ணில் இதெல்லாம் படல? அப்போ பட்டுச்சுன்னா எந்த மனசாட்சியோட நீ அது உள்ளே தொடர்ந்து இருக்கிற? அது எனக்கு புரியவே இல்லையே. என்ன பெரிய ஏமாற்று விற்றகக்காரர்களாக எப்படி இப்படி வாழ முடிகிறது? யாரை ஏமாற்றுகிறாய்? ஆண்டவர் கேள்வி கேட்க மாட்டாரா? நீ செத்து போயிட்டா உனக்கு கேள்வி கேட்க மாட்டாரு? உனக்கு தெரிஞ்சது இல்லை, அப்போ நீ இதை விட்டு வெளியேறி இருக்கணும்ல. எவ்வளோ தைரியமாக நீ அதையே மறுபடியும் பண்ணுற, மறுபடியும் மக்களையும் ஏமாத்துறியா? அது எப்படி செய்ய முடியுது? ஆண்டவர் கேள்வி கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டார், முடிச்சிடுவார். அவர் வேற மாதிரி தெரியல, அது அவர் செய்ய வேண்டிய காரியம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வாழ்க்கை. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தர்றது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அதிகமாக போலி கட்டளைகளை கடைபிடித்து போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். யாரு? யூதர்களுக்கு சொன்னார். நமக்கு தெரியும் தானே, சில கட்டளைகளை அன்பில்லாமல், ஆண்டவரை பற்றிய போதிய அறிவு இல்லாமல், வெறும் மனப்பாடம் செய்து அதை சரியாக கடைபிடித்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனால் என்னை கண்டடைய மாட்டீர்கள், உங்கள் பாவங்களிலே நீங்கள் மடிவீர்கள் என்று சொன்னார். ஏன்னா கடவுள் தன் மகனை நமக்காக அனுப்பி ரத்தம் சிந்தி நம் பாவங்களை மன்னித்தார்.
அன்பு செய்கிறார் என்றதை அதை உணராம நீ வாட்டுக்கு ஒன்று வழிபாடு அது இது இந்த மாதிரி சில காரியங்கள், உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது, இவங்களுக்கு கோதுமை வாங்கி கொடுக்கறதுன்ற மாதிரி உன்னை ஏமாத்தி இப்படியே பண்ணிக்கிட்டு கிறிஸ்து எங்கடா இருக்கிறாரு இதுல? இதை எல்லாரும் தானே பண்ணுறாங்க. சீக்கியன் பண்ணுறான், இந்து பண்ணுறான், அவங்க சமணர்கள் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க, யூதர்கள் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்கப்பா இந்த உலகத்தில் இந்த மாதிரி காரியங்களை. கிறிஸ்து இதுதான் சொல்கிறது, அறிவினால். 17:3 யோவான் 17:3 ஆண்டவரே ஒரே கடவுளான உம்மையும் நீர் அனுப்பிய உம்முடைய மகனையும் அறிந்து கொள்வது, அதுதானே வாழ்வுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை தேடுவீங்க, என்னை காண மாட்டீர்கள், உங்கள் பாவங்களிலே நீங்கள் மடிவீர்கள்னு சொன்னார். அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? என்னை தேடுவீர்கள், என்னை கண்டடைவீர்கள் என்று சொன்னார். ரெண்டாவது, நான் போய் ஒரு இடம் ஏற்பாடு செய்வேன், உங்களை கூட்டிகிட்டு போவேன், அங்கே நாம் எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரியாகவே கட்டளைகளை மட்டுமே கடைபிடித்து கிறிஸ்துவை உதறிவிட்டவர்களுக்கு என்ன சொன்னார்? கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களுக்கு என்ன சொன்னார்? கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை உணராதவர்களுக்கு என்ன சொன்னார்? என்னை தேடுவீங்க, நான் கிடைக்க மாட்டேன், நீங்கள் பாவங்களிலே மடிவீர்கள். கொஞ்சம் யோசிக்கலாமா? ரொம்ப கஷ்டம்தான். அப்போஸ்தலர் பணி 8, 5-8, 14-17 முதல் வாசகம் என்ன சொல்லுது? பிலிப்பு சமாரியா நகருக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு மேசியாவை அறிவித்தார். பிலிப்பு செய்த அருங்குறிகளை மக்கள் கண்டபோது அல்லது அவற்றை குறித்து கேள்வியுற்ற போது ஒரு மனதாய் திரண்டு வந்து அவர் சொல்வதை கருத்தாய் கேட்டனர். பேய் பிடித்திருந்த பலரிடமிருந்து அசுத்தாவிகள் கூச்சலிட்டு கொண்டு வெளியேறின. திமிர்வாதக்காரர் முடவர் பலர் குணமடைந்தனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. நமக்கு தெரிஞ்சபடி பிலிப்புன்னா அந்த ரதத்துக்கு பின்னால் ஓடினார் வேகமாக. அப்புறம் ரதத்தில் ஏறி உட்கார்ந்தார். எசையாஸ் ஆகமத்தை விளக்கி சொன்னார். இந்த சிரியாவிலேருந்து வந்த அந்த அன்னகன், அந்த நிதியமைச்சருக்கு நமக்கு தெரியும் தானே. அப்போ நம்ம நினச்சிக்கூடாது அவர் ரொம்ப வாலிப வயசு, சின்னவன், இளைஞன் இல்லை. அவருக்கு பவுல் சொல்கிறார், அவருக்கு 4 திருமண வயதுக்கு வந்த 4 பெண்கள் அவருக்கு உண்டு, பிள்ளைகள் அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா பெரியவர் இல்லையா? ஆகவே அவர் ஒரு அனுபவசாலியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவசாலி செய்வது ஒரு புதுமையை செய்கிறார். நிறைய கூட்டம் கூடுது. அங்கே அவர் நற்செய்தியை அறிவிக்கிறார். பிலிப்பு பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் 14-17 கடவுளின் வார்த்தையை சமாரியார் ஏற்றுக்கொண்டதை எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு ஒரு ஆயப்பரையும் அருளப்பரையும் அவரிடம் அனுப்பினர். அவர்கள் போய் சமாரியார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்காக வேண்டினர். ஏனெனில் அதுவரையில் அவர்களில் ஒருவர் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கவில்லை. பாருங்க, ஞானஸ்நானம் நடந்துருச்சு, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரல. அப்போது ரெண்டும் தனித்தனி விஷயமாக இருக்குது. ஆமாம். அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் மட்டுமே பெற்றிருந்தனர். ஆதலின் அப்போஸ்தலர்கள் அவர்கள் மீது கைகளை விரிக்கவே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அதனால்தான் நம்ம படிக்கிறோம், அந்த உபாகமம் 6 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், உன் பிள்ளைகளுக்கு நீ இவற்றை எடுத்து சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த காரியம். பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அந்த அனுபவத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அறிவு பெற்று ஞானஸ்நானம் பெற்று அப்புறம் தான் பரிசுத்த ஆவியை பெறுவார்கள். அப்போ அவர்களுக்கு அது விளக்கம் தரப்படும், கடவுளால் அவர்களுக்கு விளக்கம் தரப்படும். அப்போது அப்படித்தான் ஒரு ஞானஸ்நானம் அப்படித்தான் அமையும். அதுதான் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் கிறிஸ்துவினால் பெறுகிற ஞானஸ்நானத்துக்குள்ள வித்தியாசம். அது வெறும் தண்ணி, இங்கே தண்ணீரும் ஆவியும். அப்போது இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? சில தீய பழக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்களா? தீய பழக்கம்னா சிலை வழிபாட்டுத்தனம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம். விட்ட அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? பாவ பழக்கங்களை விட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? வந்துருச்சா? அதே நாட்டம் அது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டதா? அந்த ஆர்வம், அந்த பாவத்தின் மேல் இருக்கிற ஆர்வம் நம்மிடமிருந்து களையப்பட்டதா? அப்படி களையப்பட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வேலை செய்திருக்கிறார். நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இயேசுவை உண்மையிலே அன்பு செய்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல அந்த வாசகத்தில் தானே சொல்கிறாரு நற்செய்தியில், என்னை அன்பு செய்தால் என் கட்டளை கடைபிடிப்பேன்.
உன்னால் கடைபிடிக்க முடியாது, நான் பரிசுத்தாவியானவரை கொடுக்குறேன், அவர் உனக்கு உதவி செய்வார், அப்போ நீ கடைபிடிப்ப அப்படிங்கிறாரு. பியூட்டிஃபுல்லாக இல்லை கேட்கறதுக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இல்லை கேட்கறதுக்கு. இந்த அனுபவத்துக்குள்ளே வரக்கூடிய ஆர்வம் உனக்கு இருந்தால் கோழைத்தனத்தை விட்டு தைரியமாக வா. கிறிஸ்துவின் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும். ஆமென்.